வணக்கம் நண்பர்களே. நம்மள பெரும்பாலானோர்கள் தினமும் சாப்பிடும் ஒரு உணவு என்னன்னா அது முட்டை தாங்க. காலை உணவாக இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, முட்டை தான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ முட்டை அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருவது அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன். அது ஒரு சூப்பரான ஃபுட். ஆனால் முட்டை ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு தாங்க. ஆனால் முட்டை கூட எல்லா உணவுகளையும் சேர்த்து சாப்பிடலாமா? சில உணவுகள கண்டிப்பா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ முட்டையுடன் சில உணவுகள ஏன் சேர்த்து சாப்பிடக்கூடாது? அப்படி சேர்த்து சாப்பிட்டால் என்ன பிரச்சனைகள் ஆகும்? ஸோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ சில உணவுகள நம்ம முட்டை கூட எடுக்கும்போது அது கடுமையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். அதனால அந்த சேர்க்கை என்ன? அதை ஏன் நம்ம தவிர்க்கணும்? ஸோ முட்டைய சரியான முறையில எப்படி சாப்பிடணும்? ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். வருமுன் காப்பதே சிறந்தது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம தவிர்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முழுமையாக வீடியோவை பாருங்க. முட்டையை ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஃபுட். முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். முட்டைங்கிறது ஒரு முழுமையான புரத உணவு, அதாவது கம்ப்ளீட் புரோட்டீன். உடலுக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து இதில் இருக்குது. ஒரு முட்டையில் 6லேருந்து 7 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் பி12 இருக்குது, கோலைன் இருக்குது, செலினியம் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இது அனைத்தும் தான் மூளை, தசைகள், கண்கள், எலும்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது உதவியாக இருக்குது. அதனால தான் உலகம் முழுவதுமே நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்கள் வந்து முட்டையை ஒரு சிறந்த உணவாக கூறுறாங்க. அதுவும் எல்லாருக்குமே, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்குமே ஒரு சிறந்த உணவாக முட்டை வந்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட முட்டையை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிறனால அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி அது சரியான முறையில் சாப்பிட்றது, எப்படி எந்த உணவோடு தவிர்க்கிறதுன்னு பார்த்துடலாம். முட்டை கூட தவிர்க்க வேண்டிய அந்த முதல் உணவு என்னன்னா முட்டை ப்ளஸ் ப்ராசஸ்டு மீட் தாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான காம்பினேஷன். பல ஹோட்டல்களில் முட்டை கூட ப்ராசஸ்டு மீட்டை கொடுக்குறாங்க. சிலர்லாம் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக ரொட்டீனாக சாப்பிட்றாங்க. ஆனால் முட்டை கூட இந்த மாதிரி ப்ராசஸ்டு பண்ண அந்த மீட்டை சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ப்ராசஸ்டு மீட்டுகளில் என்ன இருக்கும்னா அதிகமான சோடியம் இருக்கும், அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், அதில் அதிக அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும், அதிக நைட்ரேட் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸும் இதில் சேர்ப்பாங்க. அது சோடியம், உப்பு. ஸோ இதெல்லாமே சேர்க்குறாங்க. ஸோ இதை போய் அடிக்கடி நம்ம முட்டை கூட எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு, சில வகையான புற்றுநோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில ஆய்வுகளே சொல்லுது. ஸோ மக்களே இன்னமே முட்டை கூட நீங்கள் இந்த சிவப்பு இறைச்சி இருக்கிறதுல அதை வந்து சேர்த்து எடுக்காதீர்கள். அதுவும் சிலர் எல்லாம் நிறையா தினமுமே ஒரு ஹேபிட்டாகவே எடுத்துகிட்டு வர்றாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க சிலர் வந்து இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ அதை இன்னமே தவிர்த்துடுங்க. முட்டையை மட்டும் காலை உணவில் எடுத்துக்கிறங்க. மற்றபடி இந்த சிவப்பு இறைச்சியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் சாப்பிடணும்னா முட்டையை பயன்படுத்தினதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து இந்த சிவப்பு இறைச்சியை சாப்பிடுங்க. ஆனால் தினமும்லாம் சாப்பிடாதீங்க. எப்பயோ ஒரு முறை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. ஸோ தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு அதிக ஆபத்துகள் ஏற்படும். ஸோ முட்டை கூட நீங்கள் எடுக்க வேண்டிய உணவு என்னென்னா காய்கறிகள், முழு தானிய ரொட்டிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இந்த சேர்க்கையை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இதய நோய் உள்ளவர்கள், அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்க இந்த ப்ராசஸ்டு மீட்டை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பச்சை முட்டை கூட பால் சேர்த்து குடிக்கிறது. நெறைய பேர் இத பண்றாங்க. பச்சை முட்டைய தனியாவும் குடிக்கக்கூடாது, பால்ல கலந்தும் குடிக்கக்கூடாது, பட்டர்ல கலந்தும் குடிக்கக்கூடாது. நெறைய உடற்பயிற்சி செய்கிறவங்க பச்சை முட்டைய நேரடியா உடைச்சு அப்படியே குடிக்கிறாங்க. இது ஆரோக்கியமே கிடையாது. ஏன்னா, பச்சை முட்டையில சாலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட பாக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முட்டைய எப்பவுமே நல்லாவே வேக வைத்து, நல்லாவே சமைச்சு தான் சாப்பிடுறது நம்மளுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பானது. முக்கியமா குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இவங்க எல்லாருமே முட்டைய நல்லா குக் பண்ணி, நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். பச்சை முட்டையாகவும், அரை வேக்காடாவோ நம்ம சாப்பிடக்கூடாது. நல்லா ஃபுல்லா நல்லாவே பாயில் பண்ணி இருக்கும். நெறைய பேரு ஹாஃப் பாயில் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ஏன்னா சாலமன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா என்ன அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும்னா, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, குமட்டல், வாந்தி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் வந்து ஏற்படலாம். அதனால நீங்க பச்சை முட்டை குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான காம்பினேஷன் என்னன்னா, முட்டை பிளஸ் டீ குடிக்கிறது தாங்க. பலரும் காலையில என்ன பண்றாங்கன்னா, முட்டை சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற பழக்கத்த வச்சுக்கிறாங்க. நெறைய பேருன்னா ஈவினிங் 4:00 என்ன பண்றாங்கன்னா, டீ குடிச்சிட்டு அது கூடயே ஒரு முட்டை போண்டா சாப்பிடுறது, இல்ல முட்டை சாப்பிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு சேர்க்கை. இதனால என்ன ஆகும்னா, மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டீல இருக்கக்கூடிய டேனின்கள் சில ஊட்டச்சத்துக்கள உறிஞ்சுவத பாதிக்கக்கூடும். நீங்க முட்டை எதுக்காக சாப்பிடுறீங்க? முட்டையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்காக. அது நெறைய நன்மைகள் கொண்டது அந்த ஊட்டச்சத்துக்கள். நம்ம உடலுக்கு அது ஆரோக்கியத்த குடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சாப்பிடுறோம். ஆனா நீங்க முட்டை சாப்பிட்டோனே டீ குடிச்சீங்கன்னா, அந்த டீல இருக்கக்கூடிய டேனின் அந்த முட்டையில இருக்க சத்த உடலால உறிஞ்ச விடாது. அப்போ முட்டை சாப்பிட்டு நம்மளுக்கு பலன் இல்ல. அதனால தான் முட்டை சாப்பிட்டதும் குறைந்தது 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு தான் நீங்க டீ குடிக்கணும். இன்னுமே இந்த ஒரு தவற யாரும் செய்யாதீர்கள். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை பிளஸ் அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகள் தாங்க. நெறைய பேரு காலை உணவுலயே முட்டை கூட கேக், டோனட், இனிப்பு பன்னு இந்த மாதிரியான அதிக இனிப்பு நிறைந்த உணவுகள வந்து சாப்பிடுறாங்க. இது ஏன் ரொம்ப நல்லதே கிடையாது அப்புட்னா, முட்டை வந்து அதிகம் புரதச்சத்து கொண்ட ஒரு உணவு. இது கூடவே இனிப்புகள் அதிகமா உள்ள சர்க்கரை கொண்ட உணவுகள் இது 2யும் உடலுக்குள்ள ஒரே நேரத்துல செலுத்தும்போது, ரத்த சர்க்கரை உடல்ல வேகமாக உயரும். உடனடியா சோர்வு ஏற்படலாம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும். அதனால உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேர்க்கைய தவிர்க்கிறது நல்லது. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இந்த சேர்க்கைய தவிர்க்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை பிளஸ் அதிக குளிர்பானங்கள் குடிக்கிறது தான். நெறைய பேரு முட்டை, நான்வெஜ், சிக்கன், மட்டன், சிக்கன் பிரியாணி இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, செரிக்கணும், நல்ல ஒரு செரிமானத்திற்காக என்ன பண்றாங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸு, 7 அப், கொக்கோ கோலா இந்த மாரியான ட்ரிங்க்ஸ வந்து குடிக்கிறாங்க. அது நல்லதே கிடையாது. முக்கியமா எக் சாண்ட்விச் கூட நெறைய பேரு கொக்கோ கோலா, சோடா, 7 அப் இது எல்லாமே குடிக்கிறாங்க. இது ரொம்பவுமே ஒரு தவறான சேர்க்கை. ஏன்னா, இதுல எல்லாத்துலயுமே அதிகமான சர்க்கரையும், அதிக கலோரிகளும் கொண்டு இருக்குது. இதனால உடல் பருமன் வந்து ஏற்படும். நீங்க ரெகுலரா இந்த மாதிரி அடிக்கடி நீங்க சாப்பிடும்போது, உங்க உடல் வந்து அன்ஹெல்த்தியான ஒரு வெயிட் வந்து போடும். உடல் பருமன், ஒபெசிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரத்த சர்க்கரை உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க எக் சாண்ட்விச், எக் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நீங்க தண்ணீர், மோர் இல்லன்னா எலுமிச்சை வாட்டர் வந்து எடுத்துக்கிறலாம். நீங்க ஹெவியான ஒரு எக் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி லெமன் கலந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம். இல்லன்னா லெமன் கலந்த அ ஒரு பானம் வந்து எடுத்துக்கிறலாம். மோர், தண்ணி இந்த மாதிரி சுடு தண்ணி இந்த மாதிரி தான் குடிக்கணும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை கூட அதிக எண்ணெயில பொரித்த உணவுகள் சாப்பிடுறது. சிலர் எக் ஆம்லெட் கூட பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பஜ்ஜி, வடை, போண்டா இப்படின்னு நெறைய எண்ணெயில பொரித்த ஐட்டங்களா சாப்பிடுவாங்க. இத நீங்க தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா, அதிக கொழுப்பு, அதிக கலோரி, செரிமான சுமை இதெல்லாமே ஏற்படலாம். இதனால என்ன விளைவுகள் ஏற்படும்னா, வயிறு கனமான ஒரு உணர்வு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், உடல் எடை அதிகரிக்கும்.
அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை பிளஸ் அதிக மதுதாங்க. மது அருந்துறவர்கள் சில நேரங்கள்ல என்ன பண்றாங்க தெரியுமா? முட்டைய ஸ்நாக்ஸா சாப்பிடுறாங்க. ஸோ மது கல்லீரலுக்கு வேலைய அதிகரிக்குது. அது கூடவே நீங்க முட்டைய எடுத்துக்கிறம்போது செரிமானம் ஆகுறதுக்கு நிறைய நேரம் எடுக்குது. இதனால செரிமான சுமை ஏற்படுது. வயிறு உப்பசம் ஏற்படுது. ஸோ இதனால முட்டை பிளஸ் மது அருந்துறத எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை பிளஸ் அதிக கார உணவுகள் தாங்க. ஸோ இத கண்டிப்பாக எல்லாருமே தவிர்க்கணும். நெறைய பேரு எக் கிரேவி கூட எக்ஸ்ட்ரா சில்லி சேர்க்கிறது, நல்லா ஸ்பைசியான கிரேவி வச்சு சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காரமான உணவுகள்லாம் நெறைய எடுத்துக்குவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்செரிச்சல், வயிற்றெரிச்சல் இதெல்லாமே ஏற்படுத்தும். குறிப்பா யார் தவிர்க்கணும்? கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவே தவிர்க்கணும். ஸோ அவங்க இந்த சேர்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க கவனமா இருக்கணும். இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிடும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, முட்டை அலர்ஜி இருக்கிறவங்க, சிறிய குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், கல்லீரல் நோயாளிகள், செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க முட்டை சாப்பிடும்போது இல்லைன்னா இந்த மாதிரியான சேர்க்கைகளை தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்க இந்த சேர்க்கைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா தான் நீங்க எடுத்துக்கிடணும். ஸோ நண்பர்களை, முட்டை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான உணவு. ஆனா நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்குது. ஸோ அத நம்ம சரியான முறையில எடுத்துக்கிறணும். எப்படி சரியான முறையில எடுத்துக்கிறோம்னா, முட்டை கூட சாப்பிட சிறந்த உணவுகள் என்னன்னா, காய்கறிகள், கீரைகள், முழு தானிய உணவுகள், பழங்கள், ஓட்ஸு, கேழ்வரகு, கம்பு, சோளம் இதுதாங்க முட்டை கூட சாப்பிட வேண்டிய உணவுகள். இது நல்ல ஒரு செரிமானத்தை மேம்படுத்தும், நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும், ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு முழுமையா வழங்குறதுக்கு பயன்படும். ஸோ இப்படி தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு நபர், அதாவது ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 ஃபுல்லா வேக வைத்த முட்டைகளை வந்து எடுக்கிறது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. 1 எடுத்துக்கலாம், அப்படி போனா 2. ஸோ 2 முட்டை தான் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லல. 1 எடுங்க, இல்லைன்னா 2 எடுங்க. ஆனா சிறியவர்கள், சிறிய குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு 1 முட்டைங்கிறதே போதும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, நான் ரொம்பவுமே விளையாட்டு வீரர், ரொம்ப கடினமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விளையாட்டு வீரர், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய 8 பாடி, 6 பாடி டெவலப் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு 4 முட்டை எடுக்கலாம். அதுக்கு மேலேயும் எடுக்கிறதா இருந்தா, உங்களுடைய உடலை உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க காமிச்சு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு பொதுவான ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். முட்டை ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு தான். ஆனா மஞ்சக்கரு நல்லதா? கெட்டதா? அப்படின்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நெறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மஞ்சக்கரு வந்து ஃபேட்டு, அதனால அது சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத கேட்டுட்டு சில ஆட்கள வந்து அத தவிர்த்திருப்பாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. மஞ்சக்கருல விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்து இருக்குது. லூசின், கோலைன் இந்த மாதிரியான ஜியாசாந்தின் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ இந்த ஆ விட்டமின் டி வந்து நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியம். கால்சியம் நிறைந்த உணவுகள நம்ம சாப்பிட்டாலும் உடலால அது உறிஞ்சப்படாது. ஸோ விட்டமின் டி நம்ம உடல்ல இருந்தா தான் அந்த கால்சியம் உணவுகள் உடலால உறிஞ்சப்படும். அப்ப விட்டமின் டி ரொம்பவுமே முக்கியம். விட்டமின் டி எதுல இருக்கு? முட்டையோடைய மஞ்சக்கருவுல தான் இருக்குது. ஸோ நீங்க சரியான முறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது நல்ல கொழுப்புக்கள குடுத்து உங்களோட இதயத்த பாதுகாக்கிற வேலைய முட்டை செய்யுது. ஸோ முட்டை வந்து ஒரு முழுமையான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு. கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ முட்டை ஒரு முழு முட்டையா எடுத்துக்கிறம்போது தான் உங்களுக்கு ஆரோக்கியமானது. ஏன்னா வெள்ளைக்கருவுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. மஞ்சக்கருவுல சில ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ 2மே சேர்ந்தா தான் நம்மளுக்கு ஆரோக்கியம். இன்னுமே வந்து மஞ்சக்கரு வந்து ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா அது நல்ல கொழுப்பு தான். ஸோ நல்ல கொழுப்பு நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளைக்கரும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஸோ நீங்க அளவோடு எடுத்துக்கிறணும். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அப்படிங்கிறத அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.